தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். தமிழக அரசு அதிகாரிகள் மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனமானது தெரிவித்திருக்கிறது. நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள். இதனால் அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம் சுபா. சட்டத்தை நிலைநாட்ட நீதிபதிகள் உறுதிமொழி எடுப்பதை போல தமிழக அரசு அலுவலர்கள் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள் என நீதிபதிகள் உத்தரவில் அந்த காட்டமான அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். 3 மாதங்களுக்கு ஒரு முறை நீதிபதிகள் வழக்கு விசாரணை மாறுவதால் நீதிமன்ற அவமதிப்பில் இருந்து அரசு அதிகாரிகள் தப்பித்து வருகின்றனர். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பான வழக்குகளை நிரந்தர அமர்வு முன்பாக பட்டியலிட சரியான நேரம் இது என தோன்றுகிறது எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். ஒரு வழக்கு தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படும் வரும் காலங்களில்தான் அரசு அதிகாரிகள் இது போன்ற தவறுகள் மன்னிக்கப்படாது. நீதிமன்றம் இரும்பு கரம் கொண்டு செயல்படும். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடி உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையைச் சேர்ந்த காஜா மைதீன் உயர்நீதிமன்ற மதுரை அந்த அமர்வில் நீதிமன்ற அவமதிப்பு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதில் மணப்பாறை புத்தாநத்தம் கிராமத்தில் பொதுப்பாதை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை 12 வாரங்களுக்குள் அகற்றுமாறு நீதிமன்றம் கடந்த 2023 நவம்பர் மாதம் உத்தரவிட்டது. ஆனால் இதுவரை ஆக்கிரமிப்பு அகற்ற எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆகவே நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த தவறிய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் விக்டோரியா கௌரி ஆகியோர் அமர்வு ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி நீதிமன்றம் ஏராளமான உத்தரவுகளை பல்வேறு வழக்குகளில் பிறப்பித்திருந்தாலும் ஆக்கிரமிப்பை அகற்ற அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை. சட்டத்தை நிலைநாட்ட நீதிபதிகள் உறுதிமொழி எடுப்பதை போல தமிழக அரசு அலுவலர்கள் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள். ஆக்கிரமிப்புகளை 12 வாரங்களுக்குள்ளாக அகற்ற வேண்டும் என 2023 ஆண்டு நவம்பர் மாதத்தில் உத்தரவிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த நாள் வரை ஆக்கிரமிப்பு அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. பஞ்சாயத்து தலைவர் மூலமாக நோட்டீஸ் அனுப்புகின்றனர். ஆனால் பஞ்சாயத்து தலைவருக்கு ஆக்கிரமிப்பை அகற்ற அதிகாரம் இல்லை. வருவாய்த்துறையினரே ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை எடுக்க முடியும். இது எங்களால் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டு ஊடகங்கள் வாயிலாகவும் பெருமளவில் ஒளிபரப்பப்பட்டது. இருப்பினும் ஆகஸ்ட் 9 புத்தாநத்தம் கிராம பஞ்சாயத்து தலைவராக ஆக்கிரமிப்பு அகற்றுவது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. 3 மாதங்களுக்கு ஒரு முறை நீதிபதிகள் மாறுவதால் நீதிமன்ற அவமதிப்பில் இருந்து தப்பித்து விடுகின்றனர். ஆகவே ஆக்கிரமிப்பு மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பான வழக்குகளை நிரந்தர அமர்வு முன்பாக பட்டியலிட சரியான நேரம் இது என தோன்றுகிறது எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்ததுடன் இதனால் ஒரு வழக்கு தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படும். வரும் காலங்களில் இது போன்ற தவறுகள் மன்னிக்கப்படாது. நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகளில் அதிகாரிகள் நீதிமன்றம் இரும்பு கரம் கொண்டு செயல்படும். எனவே மணப்பாறை தாலுகா கோட்டாட்சியர் மற்றும் தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு அகற்ற விதிகளுக்கு உட்பட்டு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். 7 நாட்களுக்குள்ளாக ஆக்கிரமிப்புகளை விளக்கம் அளிக்கலாம். அதன் பின்னர் கோட்டாட்சியர் விதிகளில் இருந்து உட்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை அக்டோபர் 8 ஒத்திவைத்து நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் விக்டோரியா கௌரி ஆகியோர் அந்த அமர்வு என்பது அதிரடி உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கின்றது. சுபா, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.